இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அதான் நேத்து இந்த பாம்பு உள்ள பூந்துரும்ல பார்த்தீங்களா? சேரன் வீட்ல. அப்போ அதுக்கான சின்ன சின்ன வேலை செய்யணும்னு சோழன் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்காக கொஞ்சம் ஆளெல்லாம் கூப்பிட்டு அந்த வீட்ல வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு உதவி பண்றதுக்காக சேரன் ஃப்ரெண்ட் அனீஷ் இருக்கார்ல, அவரும் அவங்க தங்கச்சியும் வந்திருப்பாங்க. வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கும். அப்போ இந்த சந்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்பாங்க ஹிந்தியிலேயே, இந்த மாரி "டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அப்போ இவனும் "டீ போட்டு எடுத்துட்டு வான்னு" சேரன் சொல்லுவான். அப்ப சோழன் வந்து அப்படியே ஒரு மாரி கிண்டல் பண்ணுவான். என்ன நீங்க இப்படி நாங்க வந்து நிலாக்கு இப்ப சொல்லியிருக்கேன் நானு, வேலை சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி. நீங்க வரதுக்குள்ள வேலை முடிஞ்சிரும்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ பாட்டு ரொமான்ஸ் பண்றேன்ற பேர்ல 5 நாள், 6 நாள் இழுத்துறாதன்னு" சொல்லி அப்படியே கிண்டல் பண்ணுவான். சரி இவன் பால் பாக்கெட்டாவது எடுத்து குடுக்க போவான். வேணாம், வேணாம் நான் வந்து டீ போடுறதுக்கு பால்லாம் எடுத்து குடுக்குறேன்ற மாரி சோழன் அங்கருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராகவ் வரான். ராகவ் உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம், அ க இந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து ஒரு ஆள கூப்பிட்டு, இந்த மாரி "வேலை முடிஞ்சிருச்சா?" அப்படின்ற மாரி விசாரிப்பான். அப்போ அவரு கேட்பாரு, "என்ன சார் உங்க முகத்துல அடிபட்டுருக்கு?" அப்படின்னும்போது, "ஆமாய்யா, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவான். சொன்னோனே, "கொஞ்சம் பார்த்துருந்துக்க கூடாதா?" அப்படின்னும்போது, "பார்த்துருந்தா அடிபட்டுருக்குமா?" அப்படின்ற மாரி அவங்கள போய் கடுப்படிச்சு விடுவான். கடுப்படிச்சு விட்டோனே, அப்பயே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். என்ன அப்படின்ற மாரி அப்படியே நிலா யோசிச்சுட்டே இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா கிட்ட வருவான். நிலா கிட்ட வந்து, "நேத்து வேலை குடுத்தனே, அது முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே நிலா சொல்லுவாங்க, "இல்ல சார் அதான் ராகவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "நேத்து குடுத்த இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லாம இப்படி வந்து பதில் சொல்றீங்க" அப்படின்ற மாரி ரொம்ப கடுப்படிப்பான். இவளும் சரி நான் முடிச்சிடுறேன்ற மாரி சொன்ன உடனே, "சீக்கிரம் முடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு ராகவ் வெளில போயிருவான். அப்ப பக்கத்துல திவ்யா அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, "என்ன இவரு இப்படிலாம் நடந்துக்க மாட்டாரே, காலைல இவ்வளோ கோவத்தோட இருக்காருன்னும்போது" அப்போ இவங்க எ நடந்ததெல்லாம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவ கேட்பா, "என்ன ஏதாவது நடந்துச்சா? நேத்து நான் இல்லாதப்ப ஏதாவது நடந்துச்சான்னோனே" நிலா வந்து மறைக்கிறாங்க அந்த விஷயத்த. "இல்லப்பா, நான் வந்து இந்த வேலைய விட்டு போலான்னு இருக்கேன்" அப்படின்னோனே, "ஏன்?" அப்படின்னு கேட்பாங்க. கேட்டவுடனே, "இல்ல ராகவ் வந்து என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாரி இருக்கு. அதனால நான் வேற வேலை பார்க்கலான்னு இருக்கேன். நீ எனக்கு வேற வேலை பார்த்து குடு" அப்படின்ற மாரி சொல்லுவா. சரி நானும் வேற வேலை இருந்தா சொல்றேன்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேரன் ஃபோன் பண்ணுவான். அ சோழன் வந்து ஃபோன் பண்ணுவான். இவங்களுக்கு திவ்யாக்கு வந்து நிலாக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாரி "என்ன போனீங்களே ஏதாவது அவனால ஏதாவது ப்ராப்ளமான்ற" மாதிரி ஃபோன் பண்ணி விசாரிப்பான். அப்ப நிலா வந்து ஒரு மாரி சேடா தான் பேசுவாங்க. "என்ன வந்தானா? ராகவ் முகத்துல அடிபட்டுருக்கா பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பான். "ஆமா. அவனுக்கு அடிபட்டுருக்கு" அப்படின்னும்போது, "அவன் ஏதாவது கோவத்த வந்து உங்க மேல ஏதாவது கடுப்பிடிச்சுட்டானா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நிலா அந்த இடத்துல மறைக்கிறாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி பார்த்துக்கோங்க லஞ்ச் டைம் வந்துச்சு. போய் சாப்பிடுங்கன்ற" மாதிரி சோழன் வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு சரிங்க அப்படின்னோன, அப்பதான் கொஞ்சம் அப்படியே அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே டென்ஷனா தான் இருப்பாங்க நிலா. சோழன் கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா ஆயிருவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா வீட்ல, அப்போ இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் சோழன், "என்னடா வீட்ல ஏதாவது பண்ண போறோம்னு கடபரிய தூக்குனாலே அத்தையும் பெரியப்பாவும் வந்துருவாங்க. இப்போ வரைக்கும் இன்னும் ஆள காணோமேன்னு" சொல்லி வாய மூடுவாங்க. 2 பேருமே வந்து நிப்பாங்க. நின்ன உடனே ஒரு மாதிரி ஆயிரும் இவங்களுக்கு. வந்து உடனே சண்டை பிடிப்பாங்க. "பாருண்ணே இந்த மாரி உளிய வச்சு நம்ம வீட்ட இடிக்கிறாங்கன்னோனே" சேரன் அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஆமா உளிய வச்சு வீட்ட இடிக்கிறாங்க. எங்கன்னா அறிவு இருக்கா? உளிய வச்சு யாராவது வீட்ட இடிப்பாங்களா?" அப்படின்னு அவரு அப்படியே கிண்டல் பண்ற மாரி சொல்லுவாரு. அப்போ இவங்க வந்து கேட்பாங்க, "இது எங்க அப்பா வீடு. நீ எப்படி இடிச்சு கட்டலாம்?" அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போது இவரு வந்து அவங்கள பிடிச்சு திட்டி விட்டுருவாரு. சேரன் அவங்க அப்பா வந்து பயங்கரமா பிடிச்சு திட்டுவாரு. திட்டுனோனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து கிளம்பிடுவாங்க. சரி இவங்க அங்கருந்து கிளம்பிட்டாங்களேன்னு இவங்களும் வேல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியப்பாவும், அத்தையும் போய் போலீஸ கூட்டு வந்துருவாங்க. போலீஸ கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து, இந்த மாரி "இது எங்க வீடு. கோர்ட்ல வந்து நாங்க கேஸ் போட்டுருக்கோம். இவங்க இந்த வீட்ல வந்து எந்த வேலையும் இவங்க செய்யக்கூடாது. செஞ்சா வந்து இந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கலான்னு கோர்ட் உத்தரவுலயே இருக்குன்ற" மாரி அவங்க பெரியப்பா சொல்லுவாரு. உடனே அப்ப அவன் சேரன்லாம் சொல்லுவாங்க, "இல்ல சார் நாங்க வீட்டெல்லாம் கட்டல.
உள்ள பாம்பு வந்துச்சு, நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொறுமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரரும் அதுக்கேத்த மாரி பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த சேரன் அப்பா இருக்கார் பாருங்க, இத கத்தி அப்படியே பெருசாக்கி விட்டுருவாரு. இவங்கள வந்து அடிக்க போயிருவாரு. அவங்க அத்தையும், பெரியப்பாவையும், "இது என் வீடு. உங்களுக்கு ஒண்ணும் பங்கு இல்ல. எங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி சொன்னாருன்ன" மாரி சொன்னோனே, அவங்க அத்தைக்கு கோவம் வந்துரும். "நீயே குடிகாரன், எல்லாத்தையும் வித்துட்ட. அது இல்லாம பொண்டாட்டிய கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்." அப்படி இப்படின்னு கன்னா பின்னான்னு கத்துவான். அவருக்கு இன்னும் கோவம் வந்து என்ன பண்ணுவாரு, பக்கத்துல இருக்கிற கல்ல தூக்கி மேல போடுறதுக்கு போயிருவாரு. அப்போ போலீஸ்காரருக்கு வந்து கோவம் வந்துரும். கோவம் வந்து, "என்ன என் முன்னாடி இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க?" அப்படின்னோன்னே இவர் சொல்வார் சேரன் அப்பா, "பின்ன என்ன நீங்க வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்கன்னும்போது, சரி உன் பக்கம் சப்போர்ட் இருக்கிற மாரி ஒண்ணு சொல்லுன்னோன்னே." அவங்க அப்பா சொல்வாரு, "எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த வீடு எங்களுக்கு தான்." அப்படின்னோன்னே, "வாய் வார்த்தையில சொல்றதெல்லாம் கிடையாது. ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னும்போது." எங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்காருன்னா, "அப்ப எடுத்துட்டு வாங்கன்னும்போது." "அதுதான் தொலைஞ்சு போச்சே." அப்படின்னோன்னே, "அப்போ எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நியாயம் இவங்க பக்கம் தானே இருக்குன்னோன்னே." பெரிய சண்டையா 2 பேரும், அவங்க அத்தை ஒரு பக்கம் பேச, பெரியப்பா ஒரு பக்கம் பேசன்னு பயங்கரமா சண்டை அப்படியே பெருசாயிட்டே போகும். போனோனே போலீஸ் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சீல் வைக்கிற ஆள வர சொல்லிடுவாங்க. உடனே இந்த பக்கம் வந்து சேரன்லாம் அவங்க அத்தை கால்லலாம் விழுவான். அப்ப கூட வந்து அவங்க அத்தைலாம் மனசே இறங்காது. "நீ வீட காலி பண்ணு. இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் நீ இங்க இருக்கக்கூடாதுன்ற" மாரி சொல்லவும், எல்லாருமே ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிருவாங்க. அப்போ போலீஸ்காரர் சொல்றாரு, "நீங்க இப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. கோர்ட்ல கேஸ நடத்தி, நீங்க இந்த வீட்ட வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. பில்டிங் கட்டுங்க, அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுங்க, ஏன் பங்களா கூட கட்டுங்க. உங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க இந்த வீட்ட விட்டு வெளியில போயிருங்கன்ற" மாரி போலீஸ்காரர் சொன்னோனே, எல்லாருமே ஒரு மாரி அதிர்ச்சியாகி அப்படியே நிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கான எபிசோடு என்னன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.